ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய கடலை மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை எடுத்திருக்கேன். இப்போ கடலை நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு தட்டுக்கு நான் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். அந்த கடலை ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு ட்ரே எடுத்து இந்த ட்ரேயில் நெய் ஊற்றி எல்லாத்துலேயுமே நம்ம அப்ளை பண்ணி வைக்கும்போது கடலை மிட்டாய் செஞ்சு முடிச்சோன்னே ஃபைனலாக இதில் எடுத்து ஊற்றுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கப்பு கடலைக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம வெல்லத்தை எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேணாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச வாட்டி எப்படி இருந்தாலும் கல் மண் தூசெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம வடிச்சுக்கிறது தாங்க நல்லது. வெல்லம் பார்த்திங்கன்னா நல்ல பாகுபதம் வரணும். அது எந்த பதம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். பாகுபதம் ரொம்ப முக்கியம். இப்போ மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடியில் நல்லா அப்படி இறுக்கி பிடிக்கும். அதான் அப்படி போட்டிங்கன்னா டக்குன்னு சத்தம் வருது பார்த்திங்களா? இதுதாங்க பதம். அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த கடலையை சேர்த்துட்டு நல்லா டக்குன்னு கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை டக்குன்னு நம்ம இந்த ட்ரேயில் நம்ம ஊற்றிடலாம். நல்லா அப்படியே ஒரு ஓரமாக வச்சு ஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பூரி கட்டை அதில் நல்லா அப்படியே ஃப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சமாக ஆறின வாட்டியே பீஸ் போட்டுருங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பீஸ் போட முடியாது, உடைக்கிற ஸ்டேஜ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கப்புக்கே 15 பீஸ் பக்கமாக வந்திருக்கு. இப்போ கடலைப்பருப்பி செய்கிற ப்ராசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த இனிப்போட எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். 2026 சூப்பரான வருடமாக நமக்கு ஆகட்டும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.